ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்குற பதிவு வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சைடு மசில், அதாவது இடுப்பு சதைக்கு உங்களுடைய செஸ்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய சைடு மசில், ஆப்ளிக்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த மசிலுக்கான பயிற்சி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப்ளிக்ஸ் வந்து நல்லா உங்களுக்கு சரியாக வரணும், ஒரு நல்ல ஒரு ஃபேட் இல்லாமல் ஒரு ஸ்லிம்மாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இது வந்து நீங்கள் ஒரு பாடி பில்டராக பண்ணாலும் சரி, இல்லை நார்மல் நீங்கள் உங்களுடைய இடுப்பு சதையை வந்து சைஸை குறைக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் செஞ்சாலும் சரி, ஒரு ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பண்ணாலும், இப்போ நம்ம செய்யக்கூடிய ஒரு 2 பயிற்சி, இந்த 2 பயிற்சியும் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இடுப்பு ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த மசில் சதைகள் வந்து நல்லா வற்றி, கொழுப்புகள் வற்றி, நீர் வற்றி, வெறும் மசில் மட்டும் உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அதற்கான பயிற்சியாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் தரையில் படுத்துக்கோங்க. நாங்கள் இப்போ காட்டுற பயிற்சியை வந்து சரியாக பண்ணுங்கள். தரையில் படுத்துக்கிட்டு உங்கள் 2 கால்களையும் தொடணும் உங்கள் கைகளை வச்சு, சரியா? இதை வந்து நீங்கள் இதே போல் ஒரு 20 ரெப்பு இல்லை ஒரு 25 ரெப்பு வந்து நீங்கள் வந்து பண்ணணும். ஸோ இந்த பயிற்சி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதே பயிற்சியை நீங்கள் கீழே தரையில் படுத்துனீங்களா, அதில் ஒரு 2 சின்ன தம்பிள் வெயிட், ஒரு 1 கிலோ இல்லை 2 கிலோ வெயிட் வச்சு நீங்கள் பண்ணனாலும் பண்ணலாம். ஜிம்மில் பண்ணிங்கன்னா அப்படி பண்ணலாம். அப்படி இல்லை நான் வீட்டிலே பண்ணுறேங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக வந்து நீங்கள் செய்யலாம். அடுத்தபடியாக இந்த இப்போ பண்ணுற பார்த்தீங்களா, இந்த இது வந்து ருஷ்யன் ட்விஸ்ட்டு. இந்த பயிற்சியும் நீங்கள் வந்து அதே போல் பண்ணணும். ஸோ இதில் வந்து நீங்கள் தம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு எடை பிளேட் வெயிட் யூஸ் பண்ணலாம். இல்லை நான் வீட்டில் தாங்க பண்ணுறேன், எனக்கு தம்பிள் வெயிட்லாம் இல்லைங்க அப்படின்னா நீங்கள் சிம்பிளாகவே வெறும் கைகளை மட்டும் அந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணலாம். உங்களுடைய கால்கள் வந்து தரையில் லைட்டாக, அதாவது ஒட்டாத அளவுக்கு நீங்கள் வச்சுக்கணும். இந்த பயிற்சியை பண்ணுறபோது தான் நான் சொன்னேன், ஒரு தம்பிள் வந்து ஒரு சின்ன வெயிட் தம்பிள் வந்து கையில் வச்சுக்கிட்டு உங்கள் கால் ஃபுட் வந்து தொடுற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அந்த சைடு ஆப்ளிக்ஸ் மசில் மட்டும் நல்லா க்வீஸ் ஆகி நல்லதாகும். ஒவ்வொரு முறை நீங்கள் செய்யும்பொழுதும் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம செய்யணும். ஸோ உங்களோட வயிறு வந்து பிடிக்காத அளவு நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த பயிற்சி பண்ணுறபோது வயிற்றுக்குள்ளே வந்து அதிகமான தண்ணீர் வந்து குடிச்சிட்டு பண்ணாதீங்க. உணவு வந்து அதிகமாக சாப்பிட்டுட்டு பண்ணாதீங்க. ஒரு தண்ணீர் குடிச்சிங்கன்னா உடனே வந்து செய்யக்கூடாது. அதே போல் உணவு அருந்தினாலும் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் கழித்து தான் இந்த மாதிரி பயிற்சிகளெல்லாம் நம்ம வந்து செய்யணும். ஏன்னா சில நேரம் வந்து வயிறு வந்து பிடிச்சிடும். அதற்காக அந்த மாதிரி சொல்கிறேன். இதையும் நீங்கள் கவனமாக செய்யணும். ஸோ இந்த பயிற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்ளிக்ஸ் மசில் வரும். அதே டயத்தில் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து 6 பேக் வரணும்னு நினச்சிங்கனாலும் அந்த 6 பேக்கும் இந்த பயிற்சி செய்கிற பொழுது நல்ல அந்த 3 பீஸ் வந்து நல்லா தெரியும். சைடு வந்து நல்லா வற்றி 3 பீஸ் வந்து நல்லா தரமாக தெரிவதற்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பயிற்சியை வந்து நீங்கள் தெளிவாக பண்ணுங்கள். தொடர்ந்து எத்தனை செட்டு பண்ணணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 3 செட்டு வந்து பண்ணலாம், இல்லைன்னா போதும், சரியா? 2 செட்டு இல்லை 3 செட்டு. நீங்கள் ரெகுலராக பண்ணுறதா இருந்தால் 2 செட்டு பண்ணுங்கள். இல்லை நான் வாரத்தில் 2 நாள் பண்ணுறேன்னா 3 செட்டு பண்ணுங்கள், சரியா? அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய மசில் குறைஞ்சி உங்களுடைய இடுப்பு சைஸ் வந்து குறைஞ்சிரும். ஹிப்பு சைஸ் வந்து குறையிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபுட்டு. இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ முழுசாக இது வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் நன்றி. மீண்டும் வந்து அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.